ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே ஹஸ்பண்டுக்கு வந்து தண்ணி காய வச்சு கொடுத்துட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையில் எழுப்பிட்டு போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். பையன் எழுந்திரிச்சிட்டு இருந்தான், பொண்ணு தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து சாமான்லாம் கழுவிட்டேன். மறுபடியும் போயிட்டு கேஸில் குக்கரில் தான் செய்வாங்க சாப்பாடு எல்லாமே. ஒரு பக்கம் பால், ஒரு பக்கம் சோறு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வந்து துணி எல்லாமே துவச்சிட்டு ஒயிட் யூனிஃபார்முக்கு வந்து சோப் போட்டு வச்சுருந்தேன். பையன் பாருங்கள் ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருந்தான். காலையிலே தண்ணியில் உட்காராத ஏஞ்சிருன்னு சொல்லிட்டு இருந்தேன், உட்காந்துனே இருந்தான். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்தாங்க. பொண்ணுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பாடு போட்டு கொடுன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு முட்டை பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். காலையில் சாப்பிட்டாங்க. பொண்ணுக்கு ஏஞ்சி ஸ்கூலுக்கு ரெடி ஆகுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஏஞ்சி அப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்குள்ளே சாப்பாடு சூடாக இருந்ததுங்க, கட்டவே முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போய் வண்டி பேக்கில் வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூடாக இருக்குது, புகை வருது. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க 10 நேரம் வேலை தான் செய்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.